Hi friends, welcome to Amildampu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வயநாடு ட்ரிப்போட டே 2 vlog தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டே 2 வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிளேசஸ் கவர் பண்ணலான்ட்டு மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ இந்த டேயில் நாங்கள் எந்தெந்த பிளேசஸ் வந்து போயிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வயநாடு போனீங்க அப்படின்னா இந்த பிளேசஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஒத்தான பிளேசஸ் தான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட டே 1 வயநாடு vlog வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக ஃபால்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஹாஃப் டே தான் எங்களுக்கு டைம் வந்து கிடச்சிருந்து. ட்ராவல்லே நிறைய டைம் போயிடுச்சு. ஸோ டே 2 வந்து நல்லா பக்காவாக பிளான் பண்ணி வந்து கிளம்பியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து கிளம்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. இங்கே வந்து லிமிட்டட் மெனு தான். ஸோ நம்ம எவ்வளோ பேர் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்போ நமக்கு தருவாங்க. ஸோ பூரியும் அதுக்கு வந்து சன்னா மசாலா, அதுக்கப்புறம் சாம்பார், தேங்காய் சட்னி, தோசை, இந்த ஐட்டம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து டீ காஃபி வந்து இருந்துச்சு. தோசை பூரி எவ்வளோ கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. அண்ட் சட்னி சாம்பார் இதெல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். நார்மல் பூரி கிடையாது, சோளா பூரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து காரும் வந்து முன்னாடியே ரெடியாக இருந்தார் அவர். ஸோ அப்படியே நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ வயநாட்டில் ரெண்டல் பைக்கும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் அந்த ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு யோசிச்சுருந்தோம். பட் நாங்கள் பிளேசஸ் வந்து பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸஸும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் ரொம்ப கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கிறனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும்னு ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே தெரிஞ்சவங்க மூலிமா இந்த கேப் வந்து நாங்கள் 3 டேஸ்க்குமே வந்து அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி எங்களை நிறைய பிளேசஸ் அவங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்க டைமில் என்னென்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் இன்கேஸ் வயநாடு போகிறீங்க அப்படிங்கும் போது இவரை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன் த வேல போகும்போது ஒரு கார்டன் இருந்துச்சு. இது வந்து ஒரு ப்ரைவேட் தோட்டம் தான். சூரியகாந்தி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு பர்சனுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு ஒரு 10 rupees அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி 10 to 15 minutes அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். எல்லா சீசன்லேயும் இருக்குமானா கிடையாது. அந்த தோட்டத்தில் போட்டிருக்க சீசன் டைமில் இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பே பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரிட்டன் வரும்போது அந்த விதை, சூரியகாந்தி விதை, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸு விதை எல்லாமே கூட வச்சுருக்காங்க. வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம வாங்கி கூட போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ வந்து நாங்கள் கிளம்புன அந்த மார்னிங் ஃப்ரெஷ்ஷான அந்த டைமில் வந்து எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக கிளிக் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு ஆன் த வேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை. இதெல்லாமே ஆன் த வேல போகும்போது அவருக்கு ஃபுல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனால நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய பிளேசஸ் வந்து அவங்க பக்கத்தில் போகிற வழியில் இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு காட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நம்ம மேலே போயிட்டு வந்து பார்க்கலாம். உள்ள இருக்குடா, பார்த்து கம்பி இதாட பாரு. உள்ள தண்ணி இருக்கு பாரு. அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. அந்த வேலை அந்த குட்டி குட்டி பிளேசஸ் எல்லாம் முடிச்சுட்டு மெயினான எடக்கல் கேவ்ஸ்க்கு தான் இப்போ வந்திருக்கோம். என்ட்ரி வந்து நம்ம காருக்கு மட்டும் சார்ஜ் பண்ணாங்க 50 rupees அந்த மாதிரி. நம்ம பே பண்ணிட்டு உள்ளே போய் பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா நடந்து ஒரு 2 to 3 hours கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிரைவரை நான் எங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ எடக்கல் கேவ்ஸ்க்கு வந்தாச்சு. என்ட்ரி வந்து நம்ம உள்ளே போயிட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பிட ஏதாவது வேணும் அப்படின்னா அங்கே கீழே நிறைய கடைங்க இருக்கும். அதெல்லாமே முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நம்ம நடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த எடக்கல் கேவ்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நேச்சுரலாக உருவான ஒரு குகை. இங்கே வந்து அப்போ வாழ்ந்த மனிதர்கள் வரையப்பட்ட அந்த பாறையில் வரைஞ்ச ஓவியங்கள் இதெல்லாமே நமக்கு மேலே அந்த கேவ்ஸ்க்கு போனால் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இதை மாதிரி நடந்து வந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போகிற வழி இந்த மாதிரி ரோட்டில் மேடாக தான் இருக்கும், கொஞ்சம் ஏற கஷ்டமாக தான் இருக்கும் பாதி வழி அது. அதுக்கப்புறம் நம்ம மேலே போகும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். மோர் குடிக்கிறியா? 3 கஷ்டம் பைனாப்பிள் 10 ரூபாய். சில்லுன்னு இருக்குமா மோர்? மோர் கோழிங்க மோர் 10 ரூபாய். மோர் குடிச்சு போட்டோம். ஒரு கிளாஸ் 10 ரூபாய். மோர்களுக்கு 10 ரூபாய் குடிச்சு போடு. மோர்களுக்கு குடிச்சு 10 ரூபாய் சார். பட் மோர் மசாலா மோர் 10 ரூபாய். மோர் பைனாப்பிள் 3 பீஸ் 10 ரூபாய். அதுல தான் அதை எடுக்கணும். ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் அந்த ரோடு வழியெல்லாம் ஏறி என்ட்ரி டிக்கெட் கிட்டே வந்துட்டோம். பிளாஸ்டிக் அலோட் கிடையாது. ஸோ பாட்டில்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து வாங்கிப்பாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் வந்து சார்ஜ் குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் வந்து வாங்கிட்டு இப்போ நம்ம மேலே கேவ்ஸ்க்கு வந்து ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வெயிலெலாம் தெரியாது. ஏறுறதுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி ஸ்டெப்ஸ் வந்து பாறை அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அவங்களே வந்து கம்பி வச்சு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதில் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏறிடுவோமா? இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பார்க்க. வெயில்லாம் இருக்காது. அகரன் அந்த ரோட்டு வழியில் இப்போ நடந்து வந்தோம் இல்லையா பாதி தூரம், அதில் வந்து நடக்கும்போது எங்களை திட்டிக்கிட்டே வந்தான். என்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, நான் கம்மனு கார்லேயே இருந்திருப்பேன், கால்லாம் வலிக்கிட்டு ஏறவே முடியல. ஏன்னா அது ரொம்ப மேடாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏறுறதுக்கு. பட் அவனுக்கு இந்த மாதிரி இந்த கொஞ்சம் அட்வென்ச்சராக இந்த மாதிரிலாம் இடம் இருந்துச்சு அப்படின்னா அவன் ரொம்ப குஷியாகிடுவான். ஸோ இங்கே வந்த உடனே அப்படியே டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக மாறிட்டான். எனக்கு ஜாலியாக இருக்குது, நான் ஏறிடுவேன், என்னை யாரும் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்த உடனே எங்களுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஃபீல் ஆச்சு. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏறி அவங்க பின்னாடி போ ஏறு ஏறு. அவங்க ஜம்ப் எல்லாம் பண்ணி போறாங்க. போங்க. தண்ணி வருது, கிணறு மாதிரி வச்சு பைப் போட்டு जाने वालों को बोलना पड़ेगा, जाने से पहले सोच लो। पात्रा
ஸோ கொஞ்சம் தூரம் அந்த பாறையிலே நம்ம ஏறுற மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 சைடு கம்பி நம்ம பிடிச்சிட்டு அவங்களே வந்து ஸ்டெப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க நார்மல் இதில். ஸோ அதில் வந்து ஏறுறது வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் செங்குத்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அது ஈஸியாக வந்து நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம டாப்புக்கு வந்து போயிடலாம். என்ன இருக்கு? இது அங்கே போய் உட்காரலாம். ஏறும் போது ஒரு கஷ்டம்னா இறங்கும் போது ஒரு கஷ்டமா இருக்கேம்மா. வெயிட் வேணாம் நிற்க சொல்லணும். நான் போகிறேன். போங்க அப்படியே எடுக்கிறேன். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் 80, 90, 100. சூஸ் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறோம். அதுவா வேற இது எவ்வளோ? 80. இது இல்லைன்னா இந்த ரோடு. ஸோ எடக்கல் கேவ்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக, போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும். பட் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வர்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வர வழியில் இந்த மாதிரி கீழே வந்ததுக்கப்புறம் நிறையா கடைங்க இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அதுக்கப்புறம் நிறைய டீ தூள், காஃபி பவுடர், அங்கேயே வந்து மிஷின் வச்சு கூட ஒரு சிலங்களாம் வந்து கடைங்களில் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர வழியில் வந்து மூங்கில் அரிசி பாயாசம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து மூங்கில் அரிசி, இந்த கருப்பட்டி, அதுக்கப்புறம் அவகேடோ இதெல்லாமே வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓகேவாக, கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்படி தான் வந்து தோணுச்சு. அதனால் ப்ரைஸ் மட்டும் கேட்டுட்டு நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. பாயசம் மட்டும் குடித்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெல்லம் போட்டிருந்தனால. ஸோ குடிச்சிட்டு அப்படியே வந்து கீழே வந்தாச்சு.
ஸோ நீங்களும் வயநாடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த எடைக்கல் கேவ்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். மேலே போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் அந்த இடத்த பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே கைட் கூட இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப டயர்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் லஞ்சு டைமுக்கு கீழே வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம லஞ்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்க்கு வந்து போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். வயநாடு பொறுத்த வரைக்கும் லஞ்சு நாங்கள் 3 நாள் சாப்பிட்டதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் ஒரு ஹோட்டலில், ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டோம். பட் அதை விட மற்ற 2 நாளுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அங்கங்கே வந்து மெஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பிளேஸ்க்கு வெளியவும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில். கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீல்ஸ் தான் எல்லாமே. வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் ஏதாவது வேணும் அப்படின்னா சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி கூட சைட் டிஷ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். அடுத்த பிளேஸ் வந்து ஒரு ஃப்ளவர் கார்டன் மாதிரி, அது பேர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா பூப்பொலி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லியிருந்தாரு. ஸோ அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து வெளியே தான் டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ வெளியே வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த கார்டனோட சீசன் டைமுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி அந்த மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ சீசன் கிடையாது. உள்ளே போனோம் அப்படின்னா எந்த செடியிலையும் பூ அந்த மாதிரி வந்து இருக்காதுன்னு தான் சொன்னார். பட் கார்டன் ரொம்ப பெருசாக இருக்கும். சும்மா நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கார்டனை சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு தான் அந்த அண்ணா வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவனை போய் இது பண்ணி தள்ளு. சரி, அவன் அடிச்சிட்டே இருக்கான். அவனை எதுக்கு போய் ஆட்டி விடுறது? பின்னாடி போங்க. அகர ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஸ்விங்கு பார்த்தா நம்ம அந்த எங்கே நேற்று போனோம்ல, காலை மேலே வச்சுக்கோ. கிளையெல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் ஒரே ஒரு டைம் ஃபாஸ்டா. பயம் இருக்குதுல்ல. ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தான். எனக்கு தெரிஞ்சு ஏர்லி மார்னிங் இல்லை வந்து ஈவினிங் டைமெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வெயில் இல்லாமல் கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அண்ட் சைட்லேயும் வந்துட்டு நிறையா கோழி, புறா, கிளி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே சைடில் வந்து இருக்குது. பெருசாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த சீசன், அந்த ஃப்ளவர் ஷோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நடக்கும் இல்லையா, அந்த டைமில் மட்டும் இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க போல். ஸோ இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டைம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து சூப்பராக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்டனோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க இன்னும் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எல்லா செடியிலுமே வந்து ரோஸ்லேருந்து எல்லா பூவுமே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சுற்றி ஓவராலாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போது இந்த கார்டன் நாங்கள் போன சீசன் டைமில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து ஒரு டேமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம்.
ஸோ அந்த டேமில் வந்து அந்த பேக் வாட்டர் இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறம் வந்து கார்டன், அங்கே நிறைய கொஞ்சம் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ டேமோட வியூ பாருங்கள். ஸோ ஆன் த வேல தான் நம்ம இந்த வியூ வந்து பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இங்கே ஜிப்லைன் வந்து இந்த டேம் வழியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் அது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேமுக்கு மேலே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூ வந்து நீ அங்கேருந்து வந்து பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குங்கிற மாதிரி அந்த அண்ணா வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது ஜிப்லைன் ட்ரை பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான், குழந்தைங்களுக்கு வந்து ஜிப்லைன் வந்து இங்கே கிடையாது. ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறமா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ இல்லைனா அங்கே பக்கத்துலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுக்கு இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு கூட நம்ம எது வந்து ஓகேவாக இருக்கும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேரளாவோட லாங்கஸ்ட்டு ஜிப்லைன். அந்த டேமுக்கு சென்டர்லேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். வியூவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஸ்க்ரீனில் வந்து எல்இடி ஸ்க்ரீனில் வந்து அது போயிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணும் அப்படின்னா ஃப்ளையிங் சேர் பண்ணலாம். அது VR 130 உனக்கு தான். இது ட்ராம்பலின். நட ஸ்டெப்ஸில் நீ அங்கே போய் பாவமாக நின்று என்ன பண்ணுறீங்க? நடங்க, வாமா. நட, நீ நட ஃபஸ்ட்டு. ஃப்ளையிங் ஸ்விங் போயிட்டு அப்புறம் மீதி போய்க்கலாம். ஃப்ளையிங் சேரா? நட. நாங்கள் இங்கே வந்து அகரனுக்கு வந்து அந்த VR, அதுக்கப்புறம் வந்து ட்ராம்போலின் இந்த மாதிரி எல்லாமே டிக்கெட் வாங்கியிருந்தோம். நானும் அகரனும் வந்து சேர்ந்து போகலான்ட்டு என்னை கூப்பிட்டான்ட்டு ஃப்ளையிங் சேருக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அவன் பயப்படுறாடா, நான் பயப்பட போகிறேனான்னு தெரில. ஸோ போயிட்டு வந்து பார்க்கலாம். அதில் பாரு, ஒரே ஒருத்தர் மட்டும் ஏறி இருக்காரு. வெளியே போகிறோம். கீழே வந்து போகும். பாய். இது கூப்பிடுவாங்க. பறந்துட்டு இருக்கடா. செம ஃபாஸ்ட்.
ஸ்டில் கேமரா என்ன வீடியோ கேமரா என்ன குழப்பறானுங்க நம்மள தெரியலம்மா. ஸ்டில் கேமரானா ஃபோட்டோ மட்டும் எடுப்போம்ல. அகரன் வா, டேய் வா. பயமா இருக்கா? சரி வா. விட்டுட்டு வர வேண்டியதானே. அப்புறம் அங்க அதோட அதுவா இதோட பெருசா இருக்கு. சரியா? இதெல்லாம் பேக் வாட்டரா? அந்த தேக்கடியில நம்ம அந்த போட்டிங் போனோம்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அதுதான்டா இப்படி இப்படி இருக்கு, தென் அப்படி சுத்தி இருக்கு, சென்டர்ல இதெல்லாம் இருக்கிற டேமு இது எல்லாமே வந்து சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா கடைசியாக அகரனை வந்து ட்ராம்புலினுக்கு டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸோ அது கடைசியாக கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் அவன் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவான் டைமு. ஸோ கடைசியாக விட்டோம் அப்படின்னா அவனும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ சாங்கும் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். கிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க. பட் ரொம்ப நேரம் அதில் விளையாடினாலும் எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியல. ஸோ அதனால் அகரனும் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ இவனை இங்கே அனுப்பி விட்டுட்டு நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போய் தனியாக பீஸ்ஃபுல்லாக காமாக உட்காந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய கடைங்க இருந்துச்சு. இது வந்து 90s மிட்டாய் கடைன்னு போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஃபுட்டு, அதுக்கப்புறம் டாய்ஸு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைங்க இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை. ஸோ அதெல்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு அந்த 50 பால் மட்டும் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்போ ரிட்டன் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் எடுக்கும். எப்படியும் வந்து நைட் ஆகிடும். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஹோட்டல் வந்து பூலோட இருக்க மாதிரி தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரிப் போனாலும் அந்த மாதிரி நாங்கள் புக் பண்ணதில்லை. ஸோ அகரன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் இந்த தடவை அந்த மாதிரி வேணும்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே எப்படினாலும் செக் அவுட் பண்ணிவிடுவோம். அதனால் இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் பூலில் என்ஜாய் பண்ண முடியுங்கிறனால அவன் எங்ககிட்ட கேட்டிருந்தான். அதில் போகாது, இதுலேயே வா வேணாம். அவங்க என்ன தண்ணி எல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவனோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி பூலில் ஒரு ½ அன் ஹவர் கிட்டேயே ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டின்னர் சாப்பிடவே போனோம். ஸோ அந்த டே வந்து அப்படியே சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்னென்ன பிளேஸ் வந்து போயிருந்தோம் டே 3க்கு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.